வணக்கம். இது 8ஆம் அறிவு. ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவர்களுடைய உணவை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய உணவுகள் அவர்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை கட்டுப்படுத்தக்கூடியவைகளாக இருக்குது. இந்த உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக எல்லாருடைய வாழ்விலும் அங்கம் வகிக்குது. நம்முடைய பழந்தமிழர்களுடைய உணவுகள், அவர்களுடைய சமையல் முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்த பற்றியும் புறநானூற்று பாடல்கள் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அவர்களுடைய உணவுகளாகட்டும், உணவு முறைகளாகட்டும், அதை சமைக்கக்கூடிய முறைகளாகட்டும் எல்லாமே மருத்துவ பயன் சார்ந்ததாக அமைஞ்சிருக்குது. அன்றைக்கே நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வகுத்து செஞ்சுட்டு போனாங்க நம்முடைய முன்னோர்கள். இன்டர்நேஷ்னல் டயாபெட்டிஸ் ஃபெடரேஷன் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவில் 40.9 மில்லியன் சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க. இது 2025 69.9 மில்லியனாக உயரும்னு சொல்லியிருக்கு. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க. உடல் பருமன், சின்ன பிள்ளைக சீக்கிரமாகவே வயதுக்கு வர்றது, அதே போல் பிறந்த குழந்தைகள் பிறக்கும் போதே மூச்சு கோளாறோட பிறக்கிறது, இதய கோளாறுகளோட பிறக்கிறது, தலை பெருசாக பிறக்கிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் 28% அதிகரிச்சிருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இவை எல்லாவற்றிற்குமே காரணம் நம்முடைய உணவு முறை மாற்றம். சமீப காலமாக பேசப்படக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு விஷயம் பிளாஸ்டிக் அரிசி. நம் ஆதார உணவான அரிசியிலும் வந்துவிட்டது கலப்படம். அரிசியில் நடக்கும் இந்த கலப்படம் குறித்த செய்திகள் சமீப வாரங்களாக சமூக வலைதளங்கள் மூலம் வேகமாக பரவி வருகின்றன. உலகமயமாக்கல் காரணமாக சீனா மற்றும் இதர நாடுகளிலிருந்து பெருமளவு அரிசியும் பருப்பு வகைகளும் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஆனால் அவற்றின் தரம் கேள்விக்குறிதான். இத்தனை நாட்களாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த பிளாஸ்டிக் அரிசியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். எது பிளாஸ்டிக் அரிசி? உண்மையில் பிளாஸ்டிக் அரிசி என்பது பிளாஸ்டிக்கில் செய்யப்படுவது இல்லை. உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்குடன் செயற்கை பிசினை கலந்து பிளாஸ்டிக் அரிசி செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே தங்கள் நாட்டு உயர்தர அரிசி வகையிலேயே போலியை தயாரித்து விற்பனை செய்த சீனா தற்போது முழுக்க செயற்கை அரிசியை தயாரிக்க ஆரம்பித்து விட்டது என்று கூறுகிறார்கள் உணவு ஆய்வாளர்கள். சீனாவினுடைய சாங்ஸி பகுதியில் பிளாஸ்டிக் அரிசி தயாரிக்கப்படுவதாக கொரிய மற்றும் மலேசிய செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பகுதிகளுக்குள் அயல் நாட்டினர் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது சந்தேகத்தை வலுக்கச் செய்திருக்கின்றது. அரிசியை ஆதார உணவாக கொண்டிருக்கும் நாடுகளான இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர் போன்ற நாடுகள்தான் இந்த பிளாஸ்டிக் அரிசியின் இலக்கு. அதுவும் கிராமப்புற மக்களை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இந்த பிளாஸ்டிக் அரிசியை எப்படி கண்டுபிடிப்பது? பிளாஸ்டிக் அரிசி தனியாக விற்பனை செய்யப்படுவது இல்லை. இவை அரிசியுடன் கலக்கப்பட்டே விற்பனைக்கு வருகின்றன. தவிர சமைத்தால் மட்டுமே அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்க முடியும். சமைத்த பிறகு பிளாஸ்டிக் அரிசி முழுவதும் வேகாமல் முரட்டுத்தன்மையுடன் இருக்கும். பொதுவாக அரிசியை வேக வைத்தால் அதில் இருக்கும் ஸ்டார்ச் மேலே படலமாக படியும். பிளாஸ்டிக் அரிசி வேகும்போது கண்ணாடி போன்ற படலம் வரும். இதை வெயிலில் காய வைத்தால் மெல்லிய பிளாஸ்டிக் ஷீட் போல மாறிவிடும். பிளாஸ்டிக் அரிசியை நெருப்பில் காட்டினால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் மனம் வெளிப்படும். சர்க்கரையில் கலந்திருக்கும் ரவையையும் மிளகுடன் கலக்கப்பட்டிருக்கும் பப்பாளி விதையையும் நம்மால் கண்டுபிடித்து விடுகிற மாதிரி பிளாஸ்டிக் அரிசியை எளிதில் அடையாளம் காண முடியாது. இதற்கென இருக்கும் ஆய்வகங்களின் துணையோடு மட்டுமே இந்த ரசாயன அரிசியை திட்டவட்டமாக இனம் காண முடியும். இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்றால், அதிகரித்திருக்கும் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டால் உள்ளூரில் விளைகிற அரிசியை பயன்படுத்தினாலே மறைமுகமாக பல்வேறு உடல்நலக்கேடுகள் ஏற்படுகின்றன. இதில் செயற்கையாக தயாரிக்கும் ரசாயன அரிசியை சாப்பிடுவதால் ஏற்படும் கேடுகளை சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை. பிளாஸ்டிக் அரிசி எளிதில் ஜீரணமாகாது. தொடர்ந்து பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்டு வந்தால் பிளாஸ்டிக் பைகளை உட்கொள்வதற்கு சமமான பாதிப்புகள் ஏற்படலாம். குடலியக்க செயல்பாடு சார்ந்த பிரச்சனைகளில் தொடங்கி மரணம் வரை இது இட்டுச் செல்லும் ஆபத்து இருக்கின்றது.
இந்தியாவில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் நடந்திருப்பதை இதுவரை அரசு உறுதி செய்யவில்லை. ஆனால் கேரளாவின் நடப்புறம் பகுதி மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் அரிசி புழக்கத்தில் இருப்பதை அந்த மாநில பத்திரிகையான மாத்ருபூமி உறுதி செய்துள்ளது. சோதனைகள் நடத்தப்படவில்லை என்பதாலேயே கலப்படம் நடக்கவில்லை என்பதை நாம் நம்ப முடியாது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு விஷயங்களில் தீவிரமாக இருக்கும் கேரள மாநிலத்தில் பிளாஸ்டிக் அரிசி ஊடுருவிவிட்டது. எந்நேரம் வேண்டுமானாலும் மற்ற மாநிலங்களிலும் அது வரலாம். சோதனைகளுக்காக இந்த பிளாஸ்டிக் அரிசி காத்திருக்கின்றது. சோதனைகள் ஒருவேளை பிளாஸ்டிக் அரிசி இருப்பதை ஊர்ஜிதப்படுத்தலாம். இது போன்ற கலப்படங்கள் எல்லா உணவுப் பொருட்களிலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமே நாம் செய்ய முடிந்த ஒன்று. அதிலும் இந்த பிளாஸ்டிக் அரிசியை நாம் கண்டுபிடிப்பது சற்றே கடினமான ஒன்றாகும். இதற்குரிய சோதனைகள் மூலமே இதனை கண்டுபிடிக்க முடியும். மண், தூசு, சிறு கற்கள், வைக்கோல் துண்டுகள், களை விதைகள், பறவை மற்றும் விலங்குகளின் ரோமங்கள், அவற்றின் எச்சம், பூச்சிகள், நிறம் மங்கிய மற்றும் உடைந்த தானியங்கள் போன்றவை நம்முடைய அரிசியில் கலப்படப் பொருட்களாக ஒருவேளை இருக்கக்கூடும். இவை தவிர உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், ரசாயன உரங்கள் ஆகியவற்றின் தாக்கமும் அரிசியில் இருக்கலாம். கலப்படம் தவிர்த்து அரிசியில் தூய்மைக்கேடும் நடக்கின்றது. பூஞ்சை தொற்று, புழுக்கள் போன்றவையும் ரசாயன உரங்கள் மூலம், காரியம், வெள்ளியம் போன்ற உலோகங்களின் எச்சங்களும் அரிசியின் தூய்மைக்கேட்டுக்கு காரணமாக அமைகின்றன என்று FSSAI அக்மார்க் அமைப்புகள் கூறுகின்றன. கல், குப்பை, பூஞ்சை தொற்று, புழுக்கள் போன்றவை கலந்திருப்பதை கண்களால் பார்த்து கண்டுபிடித்து விடலாம். ரசாயன கலப்படத்தை ஆய்வகங்களில் சோதனை மூலம்தான் கண்டறிய முடியும். அந்த சோதனைகளுக்கான காலம் வரும். நாம் இயற்கையான உணவுகளை தேர்ந்தெடுப்பதுதான் நம்முடைய முதல் தேவையாகும். இயற்கையான உணவுகளை தேர்ந்தெடுப்பதன் வாயிலாக நம்முடைய மண்ணில் விளையக்கூடிய நம்முடைய அரிசியை எந்தவித ரசாயன கலப்பும் இல்லாமல் நேரடியாக வாங்கக்கூடிய சூழல் நிலவினால் இந்த ஆபத்தான நிலையிலிருந்து நாம் மீள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாளை நோக்கி பயணிப்போம். அமெரிக்காவின் தேசிய உணவு ஆராய்ச்சி கழகம் உலக அளவில் உணவு சார்ந்த ஒரு மிக நீண்ட ஆராய்ச்சியை மேற்கொண்டது. 240 நாடுகளிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் காலம் காலமாக சாப்பிடும் உணவு வகைகளில் என்னென்ன சத்துகள் எத்தனை சதவீதம் கலந்துள்ளது, எது ஆரோக்கியமானது என்பதை கண்டுபிடிப்பதே அந்த ஆராய்ச்சியின் நோக்கமாகும். நீண்ட ஆராய்ச்சியின் முடிவாக ஒரு மகத்தான பிரமிப்பூட்டும் உண்மையை அது கண்டறிந்தது. பாலைவனத்தில் வசிப்பவர், பனிமலையில் வாழ்பவர், நதிக்கரையோரம் குடியிருப்பவர், வனப்பகுதிக்குள் இருப்பவர் என அனைவருக்கும் வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம் என எல்லா காலங்களுக்கும் ஏற்ற உணவாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது நம்மூரைச் சேர்ந்த பழைய சோறும் வெங்காயமும் தான். மிகச்சிறந்த காலை உணவு என்று அவர்களால் சொல்லப்பட்டது நம்மூர் இட்லி சாம்பாரும் சட்னியும் தான். இவ்வளவு பழமையான ஆரோக்கியமான உணவு பழக்கம் கொண்ட நாம் நம்முடைய அந்த உணவை விட்டுவிட்டு அந்நியர்களை உணவை தேடிப் போகிறோம். நம் உணவை உதாசீனப்படுத்தி அவர்களது உணவை உயர்வாக பேசி தீமையை விலை கொடுத்து வாங்குகிறோம். நம்முடைய பழமையில் மிக உயர்வான தொன்மையான பல அற்புதங்கள் ஒளிந்திருக்கின்றன. அந்த அற்புதங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை தரவல்லது. அதனை உணர வேண்டும். இந்த ஜங்க் ஃபுட்லேயும் பேக்கெட் ஃபுட்டுகள்லையும் என்ன பிரச்சனை அப்படின்னா அதிகப்படியான உப்பு, MSG, அதில் போடக்கூடிய ரசாயனங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த ஜங்க் ஃபுட்டுகளையும் பேக்கெட் ஃபுட்டுகளையும் நமக்கு யமனாக மாற்றுது. ஏன்னா அதில் போடப்படக்கூடிய எல்லாமே நம்முடைய உடல் நலத்துக்கு தீங்கானது. இந்த ஜங்க் ஃபுட் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு உலக புகழ் பெற்றது அமெரிக்கா தான் இந்த துரித வகை உணவுகளில் மிக அதிகப்படியாக விற்பனை செஞ்சதும் அதிகப்படியான வருவாயை ஈட்டினதும் அவங்க தான். ஆனால் அந்த அமெரிக்காவில் 2010 குழந்தைகளுக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி இப்போ அங்கே துரித உணவுகளுக்கு தடை இருக்குது. அதிகப்படியான ஜங்க் ஃபுட் கலாச்சாரம் அங்கே ஒழிஞ்சிருக்குது. அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அங்கே இந்த துரித வகை உணவுகள் மீதான ஆர்வம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. உலக நாடுகளில் 20 நாடுகள் இந்த ஜங்க் ஃபுட்டுகளுக்கு எதிராக தடை விதிச்சிருக்கு. ஆனால் உலக நாடுகள் எல்லாம் நிராகரித்த ஒன்றை இந்தியா இன்னைக்கு தலைமையில தூக்கி வச்சு ஆடுது.
இதை நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்திய சந்தைகளில் ஜங்க் ஃபுட்னுடைய வியாபாரம் மிக பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வியாபாரத்தின் காரணமாக நம்ம இழந்தது நம்முடைய ஆரோக்கியத்தை. இந்த உலகமயமாதலும் தாராளமயமாதலும் பொருளாதாரமயமாதலும் நமக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக அது நம்மகிட்டிருந்து எடுத்தது நம்முடைய விலைமதிப்பே இல்லாத ஆரோக்கியத்தை. அது முழுக்க முழுக்க நம்மகிட்டிருந்து அபகரிச்சிருச்சு.